அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆன்சர் ரைட்டிங் சீரீஸில் இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஒவ்வொரு கிளாஸில் ஒரு கொஷின் எடுத்து நாம் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த கிளாஸ் இல்லாமல் 2022 சோஷியாலஜி பேப்பர் 1 இருக்கக்கூடிய கொஷின் நம்பர் 1ல் சி அப்படிங்கிற அந்த கொஷினை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? The difference between information and data in social science subtle. இது சட்டில்னா நுணுக்கமாக சொல்லுங்கன்றாங்க. சரியா? நுணுக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க? சோஷியல் சயின்ஸில் இன்ஃபர்மேஷனுக்கும் டேட்டாவுக்கும் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, ரொம்ப நுணுக்கமான ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, அதுதான் கேட்குறாங்க. சோஷியல் சயின்ஸில் இன்ஃபர்மேஷன்னா என்ன, டேட்டா என்ன? ஒரு காமனாக நம்ம பார்க்கும்போது, ஒரு காமன் மேனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியும். பட் இன் சோஷியாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் அது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னு பார்த்துருவோமா? அகைன் ஒரு 3 பாடி. சரியா? 3 ஸ்டெப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன், பாடி அண்ட் கன்க்ளூஷன். பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு, இன் சோஷியல் சயின்ஸ் த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் லைஸ் இன் தேர் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் மீனிங். அது எப்படி விளக்குறோம்? இன் சோஷியல் சயின்ஸில் டேட்டாவும் இன்ஃபர்மேஷனும் வேரி ஆகுது. எப்படி அப்படின்னா, ஒரு விஷயத்த அப்படி எப்படி அதை விளக்குது, எப்படி அர்த்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது வேரி ஆகுதுன்றாங்க. எப்படி? டேட்டா அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு ரா ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் கலெக்டட் த்ரூ சர்வேஸ், இன்டர்வியூஸ் ஆர் ஃபீல்ட் ஸ்டடீஸ். கரெக்டா? அதாவது டேட்டானா ஒரு ரா கண்டென்ட் அவ்வளோதான். எப்படி? ஒரு ரா ஃபேக்ட். மார்க் எடுத்திருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க் என்ன? ஒரு 450 எடுத்திருக்காங்க மார்க், அவ்வளோதான். ஒரு ரா ஃபேக்ட். அதில் ஏதாவது ஒரு அனலைஸ் இருக்குதா? கிடையாது. தமிழ் எவ்வளோ? இவ்வளோ அவ்வளோதான். ஒரு ஃபிகர், ஒரு அப்சர்வேஷன், இவன் நல்லவன், ஏன்ற ஒருத்தன் நல்லவன், பீன்ற ஒருத்தன் கெட்டவன், அவ்வளோதான். இது எப்படி நம்மளால தெரிஞ்சிக்க முடியும்? ஒரு சர்வே பண்ணுறது மூலமாக. இந்த கிராமத்தில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க, ஒரு சர்வே. ஒரு இன்டர்வியூ பண்ணுறது மூலமாக அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபீல்டு ஸ்டடி பண்ணுறது மூலமாக. ஒரு சென்சஸ் நம்பர் எடுக்கிறாங்க பாருங்க, சென்சஸ் நம்பர், ஒரு கொஷின் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸு, இதன் மூலமாக நாம் ஒரு டேட்டாவை எடுத்துக்கிறோம், ஒரு ஃபேக்ட்ஸ் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இது அன்ப்ராசஸ்ட் அண்டு லேக் இன்ஹரண்ட் மீனிங்ன்றாங்க. இது அன்ப்ராசஸ்டு விஷயத்தை தான் ஒரு ரா ஃபேக்டை தான் டேட்டான்னு சொல்கிறாங்க. டேட்டானா என்ன? நத்திங் பட் ரா ஃபேக்ட்ஸ் விச் இஸ் அன்ப்ராசஸ்ட். கரெக்டா? அவ்வளோதான். இன்ஃபர்மேஷன்னா என்ன? இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஆன் த அதர் ஹேண்ட் இஸ் ப்ராசஸ்ட், ஆர்கனைஸ்ட் அண்ட் இன்டர்பிரிட்டட் டேட்டா தட் ப்ரொவைட்ஸ் மீனிங்ஃபுல் இன்சைட் அபவுட் சோஷியல் ஃபினாமினா. அவ்வளோதாங்க. இன்ஃபர்மேஷன்னா என்ன? ஒரு ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஆர்கனைஸ்டாக இருக்கும், இன்டர்பிரிட்டடாக இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதாங்க. இது புரியாத மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு வித்தியாசம் என்ன? இன்ஃபர்மேஷன் என்ன? ப்ராசஸ்டு திங், அன்ப்ராசஸ்டு திங், அவ்வளோதாங்க. டேட்டா அப்படிங்கிறது அன்ப்ராசஸ்டு, இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ராசஸ்டு. புரியாத மாதிரி இருக்கும். கிளாஸை கவனிங்க. when data is analyzed in light of theoretical framework, patterns and relationship. ஒரு டேட்டா இருக்குது இல்லையா? நம்ம ஒரு கிராமத்துக்கு போகிறோம். அந்த கிராமத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. அது டேட்டா. அந்த டேட்டாவை நாம் ஒரு தியரிட்டிக்கலான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில், ஒரு பேட்டர்னில் நாம் அதை அனலைஸ் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டர்னில். when we analyze the data in a particular pattern or a theoretical framework, the result is information அப்படின்றாங்க. such as linking incoming levels to educational attainment, it becomes information. ஒரு டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அது இன்ஃபர்மேஷனாக மாறுதுங்க. அதன் மூலமாக ஒரு எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட், அதன் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னா அது இன்ஃபர்மேஷன். ஒன்றும் கிடையாதுங்க. காய்கறி இருக்குது இல்லையா? ஒரு தக்காளி, வெங்காயம், இதெல்லாமே டேட்டா. அந்த டேட்டாவெல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு குழம்பு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷனுங்க. ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் 1000 பேர் இருக்கிறாங்க மக்கள் தொகை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது டேட்டா. அந்த மக்களுடைய 1000 பேர், அந்த கிராமத்தில் 1000 பேர் இருக்காங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க?
இதன் பிறகு எத்தனை பேர் அந்த மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகும்? கடந்த வருஷத்துல அந்த மக்கள் தொகை வந்து கம்மியா இருக்குதா, இல்ல அது அடுத்த வருஷம் அது வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாகுமா கம்மியாகுமா? ஏன் கம்மியாகும்? எதனால கம்மியாகுது? அந்த மக்கள் தொகையில ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து கல்வி அறிவு அடைஞ்சிருக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்றதுக்கு பேர் தான். அனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா, அதன் மூலமா நாம ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் இல்லையா, இதுதான் இன்ஃபர்மேஷன். ஆனா பாருங்க, இது ரெண்டுத்துக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவா இருக்கு அப்படின்னா, த டிஃபரன்ஸ் இஸ் சட்டில். ரெண்டுக்குள்ள வித்தியாசம்ன்றது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான். பிகாஸ் த டிரான்சிஷன் ஃப்ரம் டேட்டா டு இன்ஃபர்மேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிசர்ச்சர்ஸ் அனலிட்டிக்கல் அண்ட் ஸ்கில் கான்டெக்ஸ்ட். இதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறது, அந்த டேட்டாவை யாரு வந்து ப்ராசஸ் பண்றாரு, யாரு படிக்கிறாங்களோ அவங்களுடைய ஸ்கில் அண்ட் கான்டெக்ட், அதோடைய நோக்கத்தை பொறுத்து தான் வந்து அது மாறுபடும்ன்றாங்க. இப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து 1000 பேர் அப்படின்னா அது ஒரு டேட்டா தானே, அது ஒரு இன்ஃபர்மேஷன் தானே. அதன் மூலமா நான் ஒரு விஷயம் கற்றுக்கல, ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் நான் கற்றுக்கணும் இல்லையா அப்படின்னு என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ல நான் அது சஃபிஷியண்டாக போதுன்னு வந்துடலாம். ஆனால் இன்னொருத்தருடைய பர்ஸ்பெக்டிவ்ல இது போதுமான டேட்டா கிடையாது, அது ப்ராசஸ் பண்ணணும், அதன் மூலமா ஒரு ரிசல்ட் வருது இல்லையா. ஸோ அதுதான் வந்து ரிசல்ட்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த டேட்டா அண்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த ரிசர்ச்சர்ஸ் பர்ஸ்பெக்டிவ், அவருடைய ஸ்கில் அண்டு கான்டெக்ஸ்டை பேஸ் பண்ணதுன்றாங்க. இன் சோஷியல் சயின்சஸ் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் ஷேப்டு பை வேல்யூஸ், தியரி அண்ட் பர்ஸ்பெக்டிவ். இன்டர்பிரிட்டேஷன்னா அதோடைய விளக்கம், இந்த டேட்டாவுடைய இந்த விளக்கம் அப்படிங்கிறது அவர் என்ன அவருடைய வேல்யூஸ்ன்னு வச்சிருப்பார் இல்லையா, அதை பொறுத்து அவர் ஒரு தியரியை ஃபாலோ பண்ணியிருப்பாரு, அவருடைய பர்ஸ்பெக்டிவை பொறுத்து மேக்கிங் த பவுண்டரி பிட்வீன் த டூ ஃப்ளூயிட் அப்படின்றாங்க. Thus information is meaningful data derived through critical analysis and contextual understanding. அதாவது அவருடைய பர்ஸ்பெக்டிவ்ல அதுதாங்க சொல்றாங்க, இன்ஃபர்மேஷன் இஸ் எ மீனிங்ஃபுல் டேட்டா derived through ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவானது ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா கன்வே பண்றது எதனாலனா ஒரு கிரிட்டிக்கல் அனலைசிஸ் மூலமா, கண்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா. அது எதனால அந்த டேட்டாவானது எடுக்கப்பட்டது, அது மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இன்ஃபர்மேஷனுக்கும் டேட்டாக்களோட வித்தியாசம். புரிஞ்சுதா? ஒரு ஃபாஸ்டா சொல்லட்டுமா? டேட்டா அப்படிங்கிறது அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட், இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ்டு டேட்டா, அவ்வளோதான். இது ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல ஆனது ஒரு சட்டிலா இருக்கும், அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது சட்டிலா இருக்கும். காரணம் என்ன, அது அதோடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ்டு திங் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் ரிசர்ச்சருடைய பர்ஸ்பெக்டிவ், ஸ்கில் அண்ட் கான்டெக்ஸ்டை பேஸ் பண்ணதுன்றாங்க. சரியா? புரிஞ்சுதா? இது நீங்கள் ஒரு தடவை படிங்க. ரொம்ப லென்த்தாலாம் வந்து அந்த எழுதி எக்ஸாக்டாக ஃபுல் அண்ட் மார்க் வாங்கணும்னு யோசிக்காதீங்க, ஒரே நல்லா சாதிக்கணும்னு நினைக்காதீங்க. அதனால இந்த ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க, பாஸ் பண்ணி ஒரு வாட்டி படிங்க, புத்தகத்தை எடுத்து ஒரு வாட்டி படிங்க அந்த டாபிக் இருக்கிறத, அதன் பிறகு ஒரு வாட்டி எழுதி பாருங்க. சரியா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.